இது வந்து ஒரு 15 வருஷமா இந்த மதரை ப்ரிசர்வ் பண்ணிட்டே இருக்கும். ஆப்பிள் சிடர் வினிகர் ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம கேரண்டியா சொல்ல முடியும் சார். தாராளமா சொல்லலாம். ஒரு 2 days ஃபெர்மெண்டேஷன் ஆனது இது. இந்த மதர் தான் வந்து குவாலிட்டிக்கு மெயினான ஒரு கான்செப்ட். லேப்டாப் பாத்தீங்கன்னா இதயம் சார்ந்ததுங்க. கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்குங்க. வினிகர்ன்ற வந்தாவே கெமிக்கல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டுங்க. ஆர்பிஎம்ல சுத்தம். நம்மளுக்கு வந்து பிரிசர்வேட்டிவ் எதுவுமே போடுறது இல்லைங்க. கிளாஸ் பாட்டில் இருக்கணும். ஆப்பிள் சிடர் வினிகர் வித் மதர் இருக்கும். வெயிட் லாஸ் ஆகணும்ன்றவங்க, ஜிம்முக்கு போறவங்க, கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அவங்கலாம் நார்மலாக எடுத்துக்கிறாங்க. இது கம்ப்ளீட்டாக நேச்சுரல். நார்மலாகவே டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பிளட்டை பியூரிஃபை பண்ணுற வழி இது பண்ணுங்க. 5 வயசுக்கு மேலே இருந்து தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. மருந்து கிடையாதுங்க. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அது பிளாஸ்டிக் பாட்டிலில் இல்லாத மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கும். மக்கள் பயந்துக்க கூடாது. வினிகர்னும் போது 15 இயர்ஸாக அந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனையே கிடையாதுங்க. ஈவினிங் வர ஹெட் ஏக் அந்த பிரச்சனை வராது. கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது. கேஷ் ஆன் டெலிவரியே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமேசான் லிங்க் இருக்குங்க. என்னங்க ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன இது? நம்ம வந்து மக்களுக்கு தேவையான ஹெல்த் ஓரியன்ட் ப்ராடக்ட் தயாரிச்சிட்டு இருக்கிறோங்க. அதுல ஒரு ப்ராசஸ் தாங்க இது. அப்படி என்ன ப்ராடக்ட் நீங்க தயாரிக்கிறீங்க? லேப்டாப், ஆப்பிள் சிடர் வினிகர், இன்னும் நிறைய ப்ராடக்ட் தயாரிச்சிட்டு இருக்கிறோங்க. லேப்டாப் பாத்தீங்கன்னா இதயம் சார்ந்ததுங்க. கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கு, ஹார்ட் ப்ராப்ளம் வராம தடுக்குங்க, பிபி கண்ட்ரோல் பண்ணும், டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அப்ப முழுக்க இதயம் சார்ந்தது அப்படிங்கறது பேரு லேப்டாப்னு வச்சிருக்கீங்க. ஹார்ட் பீட் சவுண்ட் மாதிரி. சவுண்டுக்கு தாங்க லேப்டாப்னே பேர் வச்சிருக்கோம். ஆப்பிள் சிடர் வினிகர் வெயிட் லாஸ்க்கு யூஸ் பண்றாங்க. கிட்னி ஸ்டோன், பித்தப்பை கல்லு பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் எடுத்துக்கிறாங்க. ஜென்ரலாவும் எடுத்துக்கலாம். நம்ம ஆப்பிள் சிடர் வினிகரும் லேப்டாப்பும் நாங்க 15 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம். 100% ரிசல்ட் இருக்கும். நம்ம கம்பெனி லைஃப் எசன்ஸுங்க, சக்தி ரோடு, அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பேக் சைட்லைங்க, கேகே நகர் பஸ் ஸ்டாப்ல இருக்குங்க. கீழே இருக்க ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம். ஆப்பிள் சிடர் வினிகருக்கும் நிறைய பேருக்கு டிஃபரன்ஸ் தெரியதில்லை. வினிகர்ன்ற வந்தாவே கெமிக்கல் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. 15 இயர்ஸ் முன்னாடி நான் மார்க்கெட்டில் வரும்போது ஆப்பிள் சிடர் வினிகர்ன்றது நம்ம நேச்சுரல் அப்படின்னு சொல்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டோம். ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு நிறைய அவேர்னஸ் வந்துச்சு. நேச்சுரலாக எப்படி நம்ம தயாரிக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன். பொதுவாக ஆப்பிள் சிடர் வினிகரில் 2 ப்ராசஸ் இருக்குங்க. பிரைமரி ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவாங்க. 2 வாட்டி ஃபெர்மெண்டேஷன். ஆமாம். நேச்சுரலாக தயாரிக்கணும்னாவே 4 to 6 months டைம் எடுக்குங்க. இது வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நேச்சுரல் ஃபேக்டர்ஸ், ஹீட்டு, டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கு, ஹியூமிடிட்டி, இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான். ஏன்னா இது நேச்சுரல் ப்ராசஸ்ங்க. அதனால தான் ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து பிரைஸ் வைஸ் அதிகமாக இருக்கிறது சொல்லுவாங்க. மேக்னெட்டிக் ஸ்டிரர்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டுங்க. ஆர்பிஎம்ல சுத்தம். இங்க நம்ம செட் பண்றதுக்கு அந்த ஆர்பிஎம் தகுந்த மாதிரி சுத்தம். இங்க வந்து பிளேட்டும் வந்து ஹீட் ஆகுங்க. இது சொல்றீங்க? ஆமா. இதுவும் ஒரு டெம்பரேச்சர்ல வந்தா தான் அந்த ஈஸ்ட் போட்டு ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷனுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்றது இனிஷியல் ஸ்டெப் ப்ராசஸ்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ இதுக்குள்ள இருக்கிற வெறும் தண்ணி மட்டும் தான். இதுக்குள்ள இருக்கிறது வாட்டர். ஸோ வாட்டர்ல நம்ம வந்து ஆப்பிள ஆட் பண்றோம். ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இது பயங்கர ஸ்பீடா வேகமா சுத்துது. இது வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ற ஒரு ப்ராசஸ். ஸோ இதுல வந்து நாங்க ஆப்பிள் கான்சென்ட்ரேட் இருக்குங்க. ஜென்ரலா ஆப்பிள் ஜூஸ்னுடைய கான்சென்ட்ரேட்னு சொல்லுவோம். ஆப்பிள் ஜூஸ்னா வெறும் ஆப்பிளும் பிளைன் ஆப்பிள வந்து அப்படியே கிரஷ் பண்ணி லாங் டைம் யூஸ் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாம் ஆட் பண்றது எதுவுமே இல்ல. ஸோ இதை வந்து நம்ம இங்க ஆட் பண்றோம்னு வைங்களேன். ஆப்பிள நம்ம வந்து நிறைய நாள் வச்சிட்டு இருக்க முடியாது. கொஞ்ச நாள் இதாயிடும். கான்சென்ட்ரேட்டா வைக்கும்போது நம்ம எப்ப வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதை. ஸோ இது என்ன பண்ணும், நல்லா மிக்ஸ் பண்ணும். இது வந்து பிளைன் ஆப்பிள் ஜூஸ். நீங்க இதை அப்படியே எடுத்து குடிக்கலாம். நமக்கு இந்த கெட்டு போற தன்மை இல்ல இந்த கான்சென்ட்ரேட்டர்ல உங்களுக்கு அந்த மாதிரி எதுவும் இருக்காதுங்க. கம்ப்ளீட் நேச்சுரலா இருக்கும். சோ இது வந்து கம்ப்ளீட்டா ஸ்டிர் பண்றோம். ஏன்னா நல்லா மிக்ஸ் ஆகும். சக்கரை அதிகமா இருக்கு, கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனா அது எப்படி மெஷர் பண்ணுவீங்க அப்படின்றது இருக்கு இல்லைங்களா? பிரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. BRIX ன்னு சொல்லுவோம். இந்த இதுல ஒரு டிராப் 2 டிராப் இதுல போட்டு பாருங்க உள்ளார எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. ஆல்ரெடி நம்ம இது போட்டுருக்கோம். இது பாதி எண்ணம் ப்ளூவா இருக்கு, பாதி எண்ணம் வெள்ளையா இருக்கு. அந்த பாயிண்ட் எங்க இருக்குங்க? நடுவுல இருக்க பாயிண்ட் 22 பக்கத்துல இருக்கு. 22 பக்கத்துல. ஆமாங்க. எவ்வளவு சுகர் இருக்கு அப்படின்ற விஷயம். அதாவது எவ்வளவு சுகர்னா 100 ml ல 22% சுகர் இருக்குன்னு அர்த்தம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் சொல்றோம் இல்லைங்களா? பிரைமரி ஃபெர்மெண்டேஷன், செகண்டரி ஃபெர்மெண்டேஷன். பிரைமரி ஃபெர்மெண்டேஷன் என்ன அப்படின்னாக்க இதுல வந்து ஈஸ்ட் போடுவோம். இது அந்த நேச்சுரல் ப்ராசஸ் நான் சொல்றது எக்ஸ்பிளைன் பண்றேன். இருக்கிறதுல வந்து நீங்க ஈஸ்ட் கலப்பீங்க. ஈஸ்ட் கலப்பீங்க. அந்த ஈஸ்ட் என்ன பண்ணும்னா இதுல இருக்கிற சுகர் கண்டென்ட் எடுத்துக்கும். அது சாப்பிட்டு அது பேலன்ஸ் இருக்கிறதா சுகர் கண்டென்ட் குறைஞ்சிட்டே வரும். அப்படி பார்க்கும்போது இப்ப நீங்க சொன்ன அந்த பிரிக்ஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது வந்து 22 நாளைக்கு பாத்தீங்கன்னா 20 இருக்கலாம், இல்லனா 21 இருக்கலாம். இது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி மாறுபாடு இருக்குங்க. நிறைய வேரியேஷன். சுகர் வந்து எவ்வளவு பாயிண்ட் வர வரைக்கும் இது இப்படியே வச்சிருப்பீங்க? 6, 7 அந்த அளவுக்கு குறையணும். அந்த அளவுக்கு கம்மியாகணும். அந்த அளவுக்கு குறையிருக்கு. தோராயமா எவ்வளவு நாட்கள்? தோராயமா நீங்க 1 monthல இருந்து 1.5 months எடுத்துக்கும். இது வந்து சின்ன ஒரு ப்ராசஸ். இதுக்கு அடுத்தது இன்னொரு ப்ராசஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ட்ரம் இருக்குங்க. ஸோ கண்ட்ரோல் டெம்பரேச்சர்ல நாங்க அதை ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து பிரைமரி ஃபெர்மெண்டேஷன் சொல்லுவோம். இது வந்து அந்த கம்ப்ளீட் சுகர் கண்டென்ட் அவ்வளவு குறைஞ்சிரும். ஏன்னா ஈஸ்ட் ப்ராசஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ரெடி ஆயிடும். உரக்குத்தி தயிர் பண்றோம் இல்லைங்களா? அந்த ப்ராசஸ் தான் ஜெனரலா. அது ஆனா ஒரே நாள் ராத்திரி இதாயிரும். இது
வந்து உங்களுக்கு பால் நம்ம போடும்போது 1/2 லிட்டர் இல்ல மேக்ஸிமம் 1/4 லிட்டர் போடுவோம். இது வந்து 2 டன் போடுவோம். 2 டன்ல உங்களுக்கு கண்டினியூஸா குறைஞ்சிட்டே இருக்கணும். ஏன் இது இவ்வளவு தூரம் நம்ம சொல்றோம் அப்படின்னா இது நேச்சுரலா பண்றோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வேற எங்கேயுமே வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் ஓன் மேனுஃபேக்சரிங் வந்து நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது. நம்ம கேரண்டி சொல்ல முடியும் சார். தாராளமா சொல்லலாம். எங்கேயாவது வெளியில இருந்து வாங்கி கொடுப்பாங்க. 15 இயர்ஸ் அந்த குவாலிட்டி. ஏன்னா ஆப்பிள் சிடர் வினிகர் பேஸ் பண்ணி நாங்க நிறைய ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எங்களுடைய சிக்னேச்சர் ப்ராடக்ட் ஆப்பிள் சிடர் வினிகர் தான். அதை பேஸ் பண்ணி தான் நாங்க லேப்டாப். ஏன்னா ஃபர்ஸ்ட் லேப்டாப்ல வந்து நாங்க ஆப்பிள் சிடர் வினிகர் வெளியில இருந்து தான் வாங்குனோம் 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுல நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கு, நிறைய கலப்படம் இருக்குன்றதுனால நாங்களே ஓன் மேனுஃபேக்சரிங்க்கு வந்தோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷன் முடியல, ஃபெர்மெண்டேஷன் ஸ்டார்ட் பண்ற ஸ்டேஜ். ஓகே. சோ இதுல வந்து நம்ம இந்த ஈஸ்ட் போட்டு நம்ம அதை பண்ணுவாங்க. சோ இதுல வந்து ஈஸ்ட் மிக்ஸ் பண்றோங்க. சோ இது நேச்சுரல் ஈஸ்ட் நம்ம இப்போ மிக்ஸ் பண்றாங்க. இதுல வந்து நீங்க ஆர்பிஎம் வைக்கணும். ஆர்பிஎம் வைக்கும்போது கம்ப்ளீட்டா மிக்ஸ் ஆகும். இது வந்து ஆக்டிவேட் பண்றதுன்னு அர்த்தம். அத ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்றதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இது வந்து ஜென்ரலாக ஆக்டிவேட் பண்ண பின்னாடி இது உங்களுக்கு ரெடி ஆயிடுங்க. ஸோ ரெடியான பின்னாடி இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் டே நம்ம ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. சரிங்க. இது ஒரு சின்ன லெவலில் காமிக்கிறோம். இதே வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம போகும்போது ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 2-3 டேஸ்க்கு முன்னாடி போட்ட ஒரு இது இதே மாதிரி ப்ராசஸ் பண்ணி நம்ம பண்ணது. ஒரு சாம்பிளுக்காக பண்ணியிருக்கீங்க சார்? ஆமாம். இது காமிக்கிறது சொன்னோம். இதான் ஃபெர்மெண்டேஷன் ஆயிருக்குங்க. ஒரு 2 டேஸ் ஃபெர்மெண்டேஷன் ஆனது இது. சரிங்க சார். மேலே வந்திருக்க இந்த நுரையெல்லாம் என்னது சார்? அது எல்லாமே வந்து அந்த ஈஸ்ட் வந்து சுகர் கண்டென்ட் எடுத்து அந்த பபிள்ஸ் வந்திருக்குங்க. ஸோ ஈஸ்ட் ப்ராசஸ் ஆயிருக்குங்க. இதெல்லாமே ஈஸ்ட் ப்ராசஸ் ஆனது, மல்டிபிள் ஆனது தாங்க. இப்போ இதுல வந்து நம்ம சுகர் கண்டென்ட் எவ்வளவு இருக்குங்கிறது நீங்க சொல்ற மாதிரி அந்த பிரிக்ஸ் அதுல நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா அது 6 வர வரையும் நீங்க ரெகுலரா 6 or 7 வர வரையும் நீங்க பாத்துட்டு இருக்கணும். சரி. சோ இது டெம்பரேச்சர் பேஸ் பண்ணி நமக்கு மாறிட்டே இருக்குங்க. டைம் பீரியட் இப்போ இது வந்து பிரைமரி ஃபெர்மெண்டேஷன். சோ 1.5 months கழிச்ச பின்னாடி தான் நம்ம வந்து இதுல மதர் கல்ச்சர் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணுவோம். இது வந்து செகண்டரி ஃபெர்மெண்டேஷன்ல யூஸ் பண்ற மதர் கல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர்ல இருக்கக்கூடிய மதர் கல்ச்சர். பிரைமரி ஃபெர்மெண்டேஷன் முடிஞ்ச செகண்டரி ஃபெர்மெண்டேஷன்ல அதாவது அசிடிட்டி வந்து ஆப்பிள் சிடர் வினிகரா கன்வெர்ட் ஆகும். ஓகே. சோ அந்த ப்ராசஸ் இந்த மதர் தான் வந்து குவாலிட்டிக்கு மெயினான ஒரு கான்செப்ட்டுங்க. இதுதான் வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுதுங்க. இது வந்து ஒரு 15 வருஷமா இந்த மதரை ப்ரிசர்வ் பண்ணிட்டே இருக்கோம். 15 வருஷம் ப்ரிசர்வ் பண்ணிருக்கீங்க. எப்படி நாட்டு மாட்டு பால் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஏன் சொல்றோம்னா அதோட பிரீடு இருக்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே. சோ இந்த மதர் கல்ச்சரும் அந்த பிரீடுங்க. சோ இது எங்களுடைய ஓன் பிரீடு. சோ இது வந்து ஆல்மோஸ்ட் 15 இயர்ஸா நாங்க ப்ரிசர்வ் பண்ணிட்டே இருக்கோம். எவ்ரி பேட்ச்ல நாங்க இது பண்ணிட்டே இருக்கோம். சோ குவாலிட்டிக்கு இது ஒரு மெயினான ஒரு ரீசன். ஃபர்ஸ்ட் பிரைமரி ஃபெர்மெண்டேஷன் பார்த்தோம். அது எப்போ முடியறதுன்றது தெரியும். இப்போ செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் எந்த டைம் வரையும் நம்ம எடுக்கணும்னு சொன்னா இல்லைங்களா, 6 மாசம் டைம் எடுக்கும்ன்றது. செகண்ட் ஃபெர்மெண்டேஷன் 3 to 4 months எடுத்துக்கும். அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும்னா நாங்கள் எவ்ரி 2 days ஒன்ஸ் செக் பண்ணிட்டே இருப்போம். அந்த பெரிய டேங்க்ல இருந்து எடுத்து செக் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஆப்பிள் சிடர் வினிகர் கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். சாம்பிளுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து ட்ராப் பை ட்ராப்பா மிக்ஸ் பண்ணுவாங்க. ஒரு ட்ராப்பா தான் பண்ண முடியும். ஆமா. இப்போ வந்து இறங்கிட்டே இருக்கு பாத்தீங்களா. கலர் எதுவும் மாறல, அப்படியே ஒயிட்டா தான் இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து எந்த ஸ்டேஜ்ல மாறுதோ அந்த ஸ்டேஜ்ல இதுல எவ்வளவு லிக்யூட் குறைஞ்சிருக்கோ ஸோ அந்த லிக்யூடுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அந்த கணக்கு வைப்போம். எவ்வளவு அசிடிட்டி இருக்குன்றத கணக்கு வைப்போம். ஸோ இது பாத்தீங்கன்னா ஒயிட்டாவே இருந்திருக்கும். ஒரு ஸ்டேஜ்ல தான் வந்து அது கலர் மாறுங்க. இதுதான் வந்து செகண்டரி ஃபெர்மெண்டேஷன் கரெக்டா நமக்கு முடிஞ்சிருச்சா, தேவையான அளவு அசிடிட்டி வந்துருச்சான்னு செக் பண்ற மெத்தட். கொஞ்சம் கொஞ்சமா மாறுது பாருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமா வரும். ஃபைனலா அப்புறம் ஃபுல்லாவே இதாகும். நல்ல கலர் மாறது வித்தியாசம் தெரியுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு நல்ல கலர் மாறிச்சுன்னா அது எவ்வளோ ஸ்டேஜில் உங்களுக்கு மாறி இருக்கு அப்படின்றத கணக்கு வச்சு இந்த ஸ்டேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிக்யூட் வந்து இதுவரையும் வந்துருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு கால்குலேஷன் இருக்குங்க. அந்த கால்குலேஷன் வச்சு தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அசிடிட்டி வந்துருக்கு அப்படின்றத நேச்சுரலாக நம்ம செக் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராசஸுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபெர்மெண்டேஷன் 1.5 மாதம், இது ஒரு 3 to 3.5 months. கரெக்டாக நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. புரியுது. அப்ராக்சிமேட்டாக 4 to 6 months இந்த என்டையர் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அதுவும் வந்து இது எல்லாமே நம்ம கிளாஸ் பாட்டில் தான் வைக்கிறோங்க கம்ப்ளீட்டாக. பர்பஸ் சார் கிளாஸ் பார்த்தது எல்லாமே பிளாஸ்டிக்லயும் கொடுத்திருக்காங்க. அதான் நிறைய சொல்றேன் நான். இப்போ வந்து நம்ம ஆப்பிள் சிடர் வினிகர்ன்றது மக்கள் வந்து பார்க்கும்போது நார்மலா இருக்கிறது ஆப்பிள் சிடர் வினிகர் ஜெனரலா நினைச்சுக்குவாங்க. கிளாஸ் பாட்டில் இருக்கணும், ஆப்பிள் சிடர் வினிகர் வித் மதர் இருக்கும். நான் உங்களுக்கு மதர் காமிச்சேன் இல்லைங்களா, இப்போ இங்க கீழ இருக்கிறதா வித் மதர். இது மதர். நம்ம வந்து கல்ச்சர் காமிச்சோங்களா, மதர் கல்ச்சர். சோ அது வந்து மதர் கல்ச்சர் ஒவ்வொன்றிலும் கீழ செடிமெண்டேஷன் இருக்குங்க. இது வந்து வித் மதர். அதுல தான் நேச்சுரலான உங்களுக்கு கண்டென்ட் எல்லாமே. வெளி மார்க்கெட்ல ஒரு சிலது இந்த மதர் எல்லாம் வரது வெறும் பிளைன், அதாவது ஃபில்டர்டு ஆப்பிள் சிடர் வினிகர்னு சொல்லுவாங்க. சரிங்க சார். சோ அதை யூஸ் பண்றது யூஸ் பண்ணாம இருக்கலாங்க ஜெனரலா. அதனால எந்த ஒரு நியூட்ரிஷனல் வேல்யூ இல்லைங்க. சோ எங்க வாங்கினாலும் அது ஆப்பிள் சிடர் வினிகர் வித் மதர் இருக்கிறதான்னு பாத்துக்கலாம். அதே மாதிரி கிளாஸ் பாட்டில்ல கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த அசிடிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா பிளாஸ்டிக்கோட ரியாக்ட் ஆகும். சோ நம்மளோட எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கம்ப்ளீட்டா கிளாஸ் பாட்டில்ல தான் இருக்குங்க. இது வந்து நம்ம டிரான்சிட்ல டேமேஜ் ஆகுதுன்னா கூட நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கண்டெய்னர்ல தான் போட்டு அனுப்பிச்சு விடுறாங்க. ஸோ டேமேஜ் ஆனா கூட கஸ்டமருக்கு நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். ஸோ நாங்க வந்து 15 இயர்ஸா வந்து கம்ப்ளீட்டா கிளாஸ் பாட்டில்ல தான் கொடுத்துருக்கீங்க. ஸோ ஆப்பிள் சிடர் வினிகர் வந்து
மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் பண்றதுக்குங்க. சரி, பொதுவாக சரி. வெயிட் லாஸ் ஆகணுன்றவங்க ஜென்ரலா எடுத்துக்குவாங்க. ஸோ இந்த ஜிம்முக்கு போறவங்க அவங்கலாம் ஜானரலாக எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. சரி, சரி, ஈவன் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்க அவங்க எடுத்துக்கலாம், கேல் பிளாடர் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்க அவங்க எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பர்பஸஸ் இருக்கு. ஆப்பிள் சைடர் வினிகர் மல்டி பர்பஸ் மாதிரிங்க. புரியுதுங்க சார். இது கான்சென்ட்ரேட்டட், ஓகே, கம்ப்ளீட் கான்சென்ட்ரேட்டட். இதை வந்து நீங்க ஒரு 10 ml வித் 100 ml வாட்டர்ல மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துக்கணும். ஏர்லி மார்னிங் ப்ரிஃபரபிளா சார் இல்ல ஈவினிங் டைம்? இல்ல இது வந்து ஏர்லி மார்னிங்ன்றது நீங்க வேற லேப்டாப் இன்னொரு ப்ராடக்ட். இது வந்து நார்மலா ஃபுட்டுக்கு முன்னாடி ஒரு 10 minutes முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும். இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி எடுத்துக்கலாம். நல்ல தூக்கம் வரும். கிட்னில ஸ்டோன் இதெல்லாமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா மக்கள் பயந்துக்க கூடாது வினிகர்னும் போது. அதனாலதான் இந்த நேச்சுரல் ப்ராசஸ் கம்ப்ளீட்டா உங்களுக்கு எப்படி நடக்குது அப்படின்ற விஷயத்தை காமிச்சேன் நான். நேச்சுரல் ப்ராசஸ்னும் போது கம்ப்ளீட்டா நேச்சுரல் அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் கூட. சரி, ஓகே சார். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் சைடர் வினிகர் பார்த்துட்டோம். அடுத்து இந்த லேப்டாப் இது எப்படி தயாரிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தலாங்களா? தாராளமா பார்க்கலாங்க. இப்போ லேப்டாப் செய்யறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இஞ்சியை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி எல்லாமே நம்ம கழுவி வந்துருச்சு. அது வந்து தோல் உரிச்சு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். இது கூடவே லெமனும் வந்து நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இது ரெண்டுமே கட் பண்ணி நாங்க ஜூஸ் எடுத்துருவோம். பாருங்க, இப்போ பூண்டு வந்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கோம். அரைச்சு சாறு எடுத்து வச்சுக்குவோம். 2 days ஒன்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷா மேனுஃபேக்சர் பண்ணுவோம். இது எல்லாமே வடிச்சு எடுத்து வச்சிருக்கோம். இது கூட ஆப்பிள் சிடர் வினிகர் வித் மதர், அதுவும் நம்ம இதே அளவு ரேஷியோல இதுவும் எடுத்து வச்சிருக்கோம். இது ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்புல வச்சுட்டு நல்லா ஹீட் பண்ணணும். இது ஒரு 8 hours அந்த மாதிரி டைம் எடுக்கும். அது ஒரு ரேஷியோ இருக்கு. அந்த ரேஷியோல நம்ம வந்து ஹீட் ஆன பின்னாடி ஆஃப் பண்ணிட்டு நல்லா கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போ ஒரு 8 hours நம்ம வந்து அடுப்புல வச்சிருந்து ஹீட் பண்ணிட்டு இப்போ அதை கூல் பண்ணியிருக்கோம். கூல் பண்ணிட்டு இப்போ அதில் தேன் கலக்க போறோம். நம்ம இதில் ஃபுல்லாக தேன் கலந்துட்டோம். இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சுது. நம்ம நெக்ஸ்ட் வந்து பாட்டிலில் ஃபில் பண்ண போகிறோம். லேப்டாப் வந்து எங்கள் பிராண்ட் நேம் வந்து லைஃப் எசன்ஸ். அதில் வந்து நம்ம லேப்டாப்னு வச்சுருப்பீங்க. இது வந்து இஞ்சி, பூண்டு, லெமன், ஆப்பிள் வினிகர் எல்லாம் சேர்ந்து தயாரிக்கிறதுன்னு சொன்னோம். இது கம்ப்ளீட்டாக நேச்சுரல். இது வந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்குது, இல்லை ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லுவாங்க, அந்த லெவல் அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணணும் அப்படின்றவங்க எடுத்துக்கலாம். நார்மலாகவே டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். பிளட்டை பியூரிஃபை பண்ணுற வழி இது பண்ணுங்க. இதில் எந்த கெமிக்கலும் இல்லை, கம்ப்ளீட் நேச்சுரல். அதனால் பிளட்டு பியூரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை எடுத்துக்கலாம். ஒன்று கேட்குறது தவறுதலாக எடுத்துக்காதீங்க. இது ஆக்சுவலாக ஹார்ட் சம்பந்தமாக இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நம்ம டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இதை எடுத்துக்கலாமா சார்? இல்லை, டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் தாராளமாக எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து இயற்கையான பொருள். இஞ்சி, பூண்டு, லெமனு, ஆப்பிள் வினிகர், ஹனி, இது எல்லாமே இயற்கையான பொருளுங்க. அதனால வந்து இதை வந்து ஒரு பாட்டி வைத்தியம் மாதிரி தானுங்களா. ஸோ இதனால நம்ம டாக்டர் கேட்கணுன்ற அவசியம் இல்லைங்க. நேச்சுரல். இதில் கெமிக்கல் நம்ம ஆட் பண்ணாதான் கண்டிப்பாக நம்ம வந்து டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் வேணும். ஓகே. ஸோ இது எப்படி இன்டேக் பண்ணலாம், எப்பெல்லாம் இன்டேக் பண்ணலாம் சார்? ஸோ இது வந்து ஒரு 15 mlங்க. இது வந்து கான்சென்ட்ரேட்டடு. இது வந்து 15 ml வந்து ஒரு 100 ml வார்ம் வாட்டர்ல எம்டி ஸ்டொமக்ல எடுத்துக்கணுங்க. 15 ml 100 ml எடுத்துக்கலாம். ஒரு 15 to 20 நிமிஷம் கேப் விட்டுட்டு ரெகுலரா நீங்க சாப்பிட்ற ஃபுட், டீ, காஃபி எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே. சரி, ஓகே சார். அதே மாதிரி இதில் இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹனியும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஆனால் ஒரு சிலவங்க ஹனி செட் ஆகலை அப்படின்னா என்ன சார் பண்ணலாம்? இல்லை, ஹனி செட் ஆகாதவங்களுக்கு நமக்கு தனியாக வச்சுருக்கோங்க. அதாவது ஹனி ஆட் பண்ணாமல் ஹனி இல்லாமே நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கோங்க. இன்கேஸ் ஹனி ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுங்க. இன்கேஸ் சில பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்கன்னா ஹனி இல்லாமவே வச்சிருக்கோங்க. சார், இப்போ இந்த லேப்டாப் கான்சென்ட்ரேட் இது சாப்பிட்றதுனால என்னென்ன நோய்களை குணமாகும்னு சொல்லுங்களேன் எங்களுக்கு. சார், இது வந்து ஒரு மருந்து கிடையாதுங்க. சரிங்க. இது ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். சரி, நேச்சுரலா இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை, ஆப்பிள் வினிகர், தேன் கலந்த ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட். ஸோ இது வந்து நிறைய விஷயத்தை சரி பண்ணுது. அதனால ஒரு மருந்து இதுக்கு இருந்தால் இது சாப்பிட்டோம்னா பட் கண்டிப்பாக நமக்கு நிறைய விஷயங்கள் சரி பண்ணிடும். ஏன்னா பெஸ்ட் எக்ஸாம்பிள், நான் இதை வந்து இந்த லேப்டாப்பை தயாரிச்சதே வந்து நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணதுனால தாங்க. ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் இதை பார்த்து இப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்து செஞ்சு என்ன பர்பஸ் நீங்க இன்டேக் பண்ணீங்க? சோ நான் வந்து ஈவினிங் டைம் நான் வர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப ஈவினிங் டைம் பாத்தீங்கன்னா நிறைய ஹெட்டேக் வருங்க, தலைவலி வரும். அப்புறம் எனக்கு எவ்ரி இயர் வந்து கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகுங்க. இந்த சம்மர் டைம்ல சரியா தண்ணி குடிக்காம கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். சரிங்க சார். அது இல்லாம ஒரு டயர்ட்னஸ் இருக்குங்க. ஒரு ஃப்ளோர் ஏறி இறங்கினாவே மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இயற்கையா, எனக்கு பொதுவாக இயற்கையா என்னென்ன இருக்குன்ற ஒரு தேடுதல் இருந்துட்டே இருந்தது. அப்போதான் இது வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். நான் தயாரிச்சு நான் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்து 15 இயர்ஸா அந்த கிட்னி ஸ்டோன்
பிரச்சனையே கிடையாதுங்க. ஈவினிங் வர ஹெட்டேக் அந்த பிரச்சனை வராது, கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருக்காது, டயர்ட்னஸ். ஒரு ஃப்ளோர் ஏறி இறங்குனீங்கன்னா மூச்சு வாங்கும். நார்மலாவே ஒரு ஃப்ளோர் ஏறி இறங்கினாவே நமக்கு டக்குன்னு ஏறின உடனே நமக்கு ஒரு மூச்சு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாமே இது சரி பண்ணுதுங்க. ஓ, இது உங்களுடைய ப்ராடக்ட் அப்படினால கண்டிப்பா நீங்க எனக்கு இது குணமாச்சு அது குணமாச்சுன்னு சொல்லலாம். ஆமா. ஆனா பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு எங்களுக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ லைவ் ப்ரூஃப் மாதிரி ஏதாச்சும் நிறைய எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே நமக்கு அரௌண்ட் 3000-4000 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஓகே 15 இயர்ஸா நாங்க வந்து ஈபேன் முதல்ல இருந்ததுங்க. அப்பயே நாங்க லிஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே. அப்போ எடுத்துட்டு இருந்த கஸ்டமர் இன்னும் எடுத்துட்டு இருக்காங்க. ஈவன் கொரோனா டைம்ல எல்லாமே நிறைய பேர் இதை எடுத்துட்டு இருந்தாங்க, இன்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் லைவ் ப்ரூஃபே உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ நம்மகிட்ட நிறைய ரிசல்ட்ஸ் ஃபீட்பேக்ஸ் இருக்குங்க. சரிங்க. ஸோ நீங்க கேட்கறதுனால நான் வந்து லைவ் ஒன்று இருக்குது, நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். சும்மா காட்டுங்களேன் சார், என்னக்குன்னு பார்க்கலாம். கஸ்டமருடைய ரிப்போர்ட்டுங்க. இது பாத்தீங்கன்னா டேட் பாத்தீங்கன்னா மார்ச் 2025, மார்ச் 2025. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா ட்ரைக்ளிசரைட் லெவல் இருக்கும். ஓகே. ஸோ டிஜிஎல்னு இருக்கு பாருங்க. ஸோ இந்த ட்ரைக்ளிசரைட் வந்து 403 இருக்குங்க. எவ்வளோ போட்டிருக்காங்க? ஆமாம் 403.6. 403.6 லைட் எடுத்துக்கோங்க சார். கரெக்டாக இங்கே பார்த்தோம் அப்படின்னா டிஜிஎல் 403.6. ஆமாம். ஸோ இந்த டிஜிஎல் அப்படின்றது வந்து ட்ரைக்ளிசரைட் லெவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மிதக்கும் கொழுப்புன்னு சொல்லுவாங்க. அது வந்து எல்டிஎல் எல்டிஎல் வந்து அதிகமாக இருக்கும். எல்டிஎல் அதிகமாக இருக்கும்போது உங்களுக்கு டிஜிஎல்லும் அதிகமாக இருக்குங்க. ஓகே. ஸோ இதனால நிறைய நமக்கு ப்ராப்ளம் வருங்க. சரி சரி. ஸோ இது வந்து ஒரு கஸ்டமர் எடுத்துட்டு, ஸோ நீங்கள் சொன்ன மார்ச்சுக்கு அப்புறம் அடுத்த டெஸ்ட் எடுத்தாங்க ஜூலை 2025ங்க. பார்த்தீங்கன்னா ஆமா, இதுக்கு முன்னாடி மார்ச் 2025, இது ஜூலை 2025, ஏப்ரல் மே ஜூன் ஜூலை 4வது மாசம் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்க சார். ஸோ அப்போ நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க ட்ரைக்ளிசரைட் பாருங்க 150ங்க, 150.7ங்க. ஓகே. ஸோ வித்தின் ரேஞ்சுக்கு, ஆமா உங்களுக்கு ரேஞ்சுக்குள்ளார வந்துருச்சு. உங்களுக்கு ரேஞ்ச் எவ்வளவு இருக்குன்னு ஆக்சுவலா 70 ல இருந்து 150 குள்ளார ரேஞ்ச் இருக்குங்க. ஸோ இது கரெக்டா அந்த ரேஞ்சுக்குள்ளார நமக்கு இப்போ 4 மாசம் இருந்ததுனால 4 மாசம் கம்மியா கம்ப்ளீட் ஆச்சு. இது வந்து ஒரு சாம்பிளுங்க. இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஓகே. நிறைய கஸ்டமருடைய ஃபீட்பேக்குங்க. சரி சரி. ஆரம்பத்துல இருந்து எடுத்துட்டு இருந்த ஃபீட்பேக் லைவா வேணும்னா கூட நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இங்கே நிறைய பேர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. வேணா நீங்க வேணா அவங்க வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணாலும் ஃபீட்பேக் நிறைய இன்கேஸ் டீடைல் வேணும்னாலும் நம்ம ஷேர் பண்ணலாம். சரி, ஓகே சார். அதே மாதிரி இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்கிற இந்த ப்ராடக்ட் லேப்டாப் ஆட்டும் அல்லது ஆப்பிள் சைடர் வினிகர் ஆட்டும், இதெல்லாம் என்னென்ன எம்எல்ல நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்களேன். அதே மாதிரி எப்படி வாங்கலாம்னு எங்களுக்கு சொல்லுங்க சார். ஸோ இது வந்து 500 mlங்க. லேப்டாப் வந்து 200 ml இருக்கு, 500 ml இருக்கு. ஓ சரிங்க. ஸோ ஆப்பிள் சைடு பண்ணிக்கிறோம் 200 ml இருக்கு, 500 ml இருக்கு. ஸோ இது எது கன்வீனியன்ட்டோ அது வாங்கிக்கலாம். எது வேணுமோ அவங்க வாங்கிக்கலாம். ஸோ இனிஷியலாக எப்படி யூஸ் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு 200 ml வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு கஸ்டமர் 200 வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்களுக்கு 1 லிட்டர் வேணும்னு கேட்குறாங்க. இது வந்து ரீசெண்டாக தான் போட்டாங்க 1/2 லிட்டரு. 1 லிட்டர் வேணும்னு கேட்குறாங்க. ஏன்னா ஃபேமிலியில் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 200 ml வாங்கும்போது ஒரு 3-4 டேஸ்லேயே முடிஞ்சிருது. அப்போ ஒன்று ஃபேமிலியில் எல்லாருமே என்ன ஏஜ் கேட்டகரியிலாம் 5 வயசுக்கு மேலே இருந்து தாராளமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆப்பிள் சைடர் வினிகர் 5 வயசு மேலே ஆப்பிள் சைடர் வினிகர் லேப்டாப் எல்லாமே 5 இயர்ஸ் மேலே யூஸ் பண்ணலாம். தாராளமாக யூஸ் பண்ணலாம். 15 ml பதிலாக ஒரு 10 ml யூஸ் பண்ணலாம். இல்லை குழந்தைங்க சளி பிடிக்காதுங்க. ஓகே. நிறைய விஷயம் இருக்குது. கொலஸ்ட்ரால் நோய்க்கும் ஏன்னா இப்போ நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. புரியுது. ஸோ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு சம்டைம் டைஜஷன் இருக்கிறது இல்லைங்க. டைஜஷன் சரியா ஆகிறது இல்லை. ஸோ அவங்க தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே. சரி, ஓகே. 15 ml பதிலாக ஒரு 10 ml எடுத்துக்கலாம். ஸோ தாராளமாக எடுத்துக்கலாம். அவங்க இந்த டீ காஃபி சாப்பிட்றத பழக்கத்தையே நிறுத்திட்டு இதை எடுத்துக்கிறாங்க நிறைய பேர். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதில் வாட்ஸ்அப் நீங்கள் அனுப்பிச்சு அது டீட்டெயில்ஸ் கேட்கலாம். சரிங்க. ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா எங்களுடைய lifeessence.com அப்படின்ற வெப்சைட் இருக்கு. ஸோ அதுவும் நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற இந்த டீடைல்ஸ் பாருங்க. lifeessence.comல வாங்கிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரியே வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அமேசான் லிங்க் இருக்குங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா அமேசான்லையும் அவைலபிளாக இருக்கு. ஸோ அப்போ கேஷ் ஆன் டெலிவரி நாங்கள் இது கேஷ் ஆன் டெலிவரி அமேசானில் வாங்கிக்கலாம். ஓகே. அமேசான் வாங்கிக்கலாம். மற்ற ரெண்டும் வெப்சைட் வழியாகவும் வாட்ஸ்அப் வழியாகவும் எந்த டீட்டெயில் வேணாலும் நீங்கள் கேட்கலாம். நான் டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி, இப்போ அமேசான் ஆன்லைன் போர்ட்டல் விட்டுருங்க. இப்போ நான் உங்ககிட்ட ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு எப்படி சார் நீங்கள் பார்சல் பண்ணி அனுப்புவீங்க? ஏன்னா இது பாட்டில் அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். அதுக்கு ஏதாவது பார்க்குறதுக்கு சாம்பிள் இருக்குங்க. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த அவுட்டர் பாக்ஸ். ஓ சரி. ஸோ இந்த பாக்ஸ்குள்ளார தான் நாங்கள் இந்த இதை வச்சுக்குவோங்க. ஓகே. ஸோ இதை வச்சுன்னா கம்ப்ளீட்டாக இன்டாக்டாக உள்ளே போயிருங்க. ஸோ இதுக்கப்புறம் அவுட்டர் கார்டன் பாக்ஸ் இருக்குங்க. இதுக்கு மேலே ஒரு இதுக்கு மேலே ஏன்னா பார்சல் அனுப்பும்போது இதுக்கு மேலே அனுப்புவோம். இதுக்கு மேலே அட்ரஸ் ஒட்டி நம்ம அனுப்புவோம். ஸோ எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் கண்டிப்பாக கிடைச்சிருங்க. இன் கேஸ் ரொம்ப ரேருங்க, ஏதாவது பிரேக் ஆச்சு லீக்கேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா கஸ்டமர் சொல்லும்போது நாங்கள் வேற ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துறோம். எடுத்துக்கிற கஸ்டமர் ஒரு 10 பேருக்கு ரெஃபர் பண்றாங்க, அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம நேச்சுரல் க்ரோத்துங்க. இந்த புரியுதுங்க சார். சரி சார், இப்போ ப்ராடக்ட் பற்றிலாம் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். அடுத்து வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம்.
பார்த்துட்டு மக்களுக்கு எதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? ஸோ ஜென்ரலாக வந்து நம்ம இப்போ பார்க்கும்போது ஒரு ஹெல்த் கான்சியஸ் வந்துச்சுங்க. இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் ஃபுட்டு எல்லாத்தையுமே ஹெல்த் கான்சியஸ் இருக்குங்க. இப்போ நேச்சுரலாக நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் ஒரு ஃபுட் சப்ளிமெண்ட் மாதிரி ஒன்று எடுத்துக்கும் போது பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. அதாவது இந்த லேப்டாப் சொன்னாங்களா, நம்ம வந்து கம்ப்ளீட் ரெஜுனேட் பண்ணுங்க, பிளட்டை பியூரிஃபை பண்ணும், வேற ஆர்கன்ஸை வந்து நமக்கு வந்து அதை கரெக்ட் பண்ணிகிட்டே இருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் ஒன்று நம்ம எடுத்துக்கலாம். ஹெல்த்துக்கான ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அது பிளாஸ்டிக் பாட்டிலில் இல்லாத மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆப்பிள் சைடர் வினிகர் நீங்கள் எது வேணாலும் வாங்கலாம், பட் ஆப்பிள் சைடர் வினிகர் கிளாஸ் பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது வித் மதரா இருக்கிறதா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்துக்கோங்க. சரி சரி. இந்த சின்ன சின்ன விஷயங்களாவே பின்னாடி லேபிள்ல என்னென்ன கரெக்டாக இருக்கா, நேச்சுரலாக எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே போடுறது இல்லைங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ப்ராடக்ட்லையுமே கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் போடுறதில்ல. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாஸ் 2 ப்ரிசர்வேட்டிவ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இல்லாத மாதிரி நீ ஹெல்த்துக்குன்னு சாப்பிட்றோம், அதெல்லாம் இல்லாத மாதிரி ஒரு நேச்சுரலாக இருக்கிற மாதிரி விஷயத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பேசிக் குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லி தரலாம். இந்த மாதிரி பின்னாடி லேபிளில் இந்த மாதிரி இருக்கிற ப்ராடக்ட் பார்த்து நம்ம எடுத்து வாங்கிக்கலாம் அப்படின்றத ஒரு ஜெனரல் எஜுகேட் பண்ணலாம். சரி, அது இருந்தாவே நல்ல ஒரு அவேர்னஸ். இதை தவிர நீங்கள் வந்து உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம், வேற ஏதாவது டவுட், இந்த ப்ராடக்ட் பற்றி எப்படி கன்சியூம் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நாங்கள் அனுப்பிச்சு வைக்கிறோம்.